இந்த தீர்ப்பு இவ்வளவு முரண்பாடா இருக்கு. சரி, தீர்ப்பு பிரகாரம் பார்த்தாலே அருந்தேர் இடஒதுக்கீடு செல்லாது. இந்த தீர்ப்பின் பிரகாரம் பார்த்தாலும் கூட அருந்தேர் இடஒதுக்கீடு செல்லாது. ஏன்னா அவன் கொடுத்துரு கிரிட்டீரியா அவங்க ஃபாலோ பண்ணணும்னா மறுபடியும் மக்கள் தொகை கணக்கு எடுக்கணும், மறுபடியும் இந்த சாம்பிள்ஸை செக் பண்ணணும், ரீவிசிட் பண்ணணும், எல்லாமே செய்யணும். அது கூட இங்க செல்லாது. இன்னும் கூடுதலா சொல்ற போனா ஜனார்தன கமிட்டி அறிக்கையை 10 ஆண்டுக்கு ஒரு தடவை ரினியூவல் பண்ண சொல்லுது. ஜனார்தன் கமிட்டி அறிக்கையில நீங்க லாஸ்ட் 328வது பேஜுக்கு நீங்க வந்தீங்கன்னா அவன் சொல்றான், ஆஃப்டர் 10 இயர்ஸ்க்கு அப்புறம் இந்த ஷெட்யூல்ல நீங்க போட்டிருக்க இதுல நீங்க ரீட்டர்ன் பண்ணணும், அதை நீங்க ரீசெக் பண்ணணும்னு சொல்லுது. ஆனா 15 ஆண்டு ஆயிட்டு, ஏன் இன்ன வரைக்கும் ரீவிசிட் பண்ணல? நீங்க ஜனார்தன கமிட்டி அறிக்கையும் ஃபாலோ பண்ணல, உச்ச நீதிமன்ற தீர்ப்பையும் நீங்க ஃபாலோ பண்ணல. இது வெறுமனே பறையர் மற்றும் தேவேந்திர குல சாதிகளுடைய எதிர்ப்பு அரசியல் மட்டுமே இதுல இருக்கு. மற்றபடி எந்த விதமான இவங்களுக்கு உள்நோக்கம் முழுவதும் இந்த 2 சாதிகளை பத்தி தான் இருக்கு. குறிப்பா அது பறையர் சாதிகள் அதிகம் பாதிக்கப்படுறாங்க. ஏன்னா அவனுடைய டொமைன் கம்யூனிட்டி அவன் தான் இங்க அதிகமா இருக்கான். அதனால அவனுடைய வெறுப்பு அரசியல் தான் இங்க அதிகமா இருக்க ஒழிய மற்றபடி இவர்கள் ரீதியா சமூக நிதி அப்படி எல்லாமே பொய்.